தோட்டத்துல தேங்காய் பீத்து போல. நான் வந்து சார் இல்லாதவங்க மரத்துல கை வைக்க இல்லையே, உள்ளவங்க மரத்தில் இருந்து தான் பிக்குவேன். பிக்கிறது கள்ள தேங்காயா இருந்தாலும் நான் தொழில நேர்மையானவன். நல்ல தொழில், நல்ல நேர்மை. நீங்க என்னமோ ஒரு சங்கத்தை செய்து கொண்டு படிக்கிற பிள்ளைகள் என்று தேடி தேடி உதவி செய்றீங்க. அதுபோல எங்களுக்காகவும் ஒரு சங்கத்தை செஞ்சு உதவி செஞ்சீங்கண்டா எங்களுக்கும் இருட்டுல மரமேற தேவைப்படாதே சார். இந்த யோசனை நல்ல யோசனை தான் முபாரக். முதல்ல அந்த பழக்கம் இந்த பழக்கம் என்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வா. என்னாலான அத்தனை உதவிகளையும் செய்துவேன் நான். உங்களோட பேசியாக போதில்லை சார், நான் தொழிலை பார்க்கணும். வரட்டா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம் புகாரி. பள்ளிக்கு போயிட்டு வார போல. சுபான் எப்படி? அல்லம் சார். மாமா நீங்க பேசிட்டு வாங்க. வீட்டுக்கு வரத்தான் இருந்தேன். உன்னை சந்தித்தது நல்லதா போச்சு. புகாரி, இதை சுஹானாவுக்கு கொடுத்து எங்க சங்கத்திட காசு. நல்லம் சார். குஹா என்ன சொல்லுறாரு மாஸ்டர்? புகாரி நீ போ. இனி சொல்லுங்களே செக்ரட்டரி யாரு? உங்களோட கல்வி சங்கம் பிள்ளைகளுக்கு நிறைய உதவி செய்யுது அப்படின்னு கேள்விப்பட்டுச்சு. கல்விக்கு உயிர் கொடுத்தோர் மரணிப்பதில்லை என்பதற்கிணங்க யார் யாரோ உதவி செய்யறாங்க. பொருத்தம் என்றானவர்களுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன், அவ்வளவுதான். சந்தோஷம். ஒரு நிமிஷம், உங்க பேச்சுக்குள்ள தடையா வந்தா மன்னிக்கணும். பள்ளிவாசலுக்கு இன்னும் தூரம் போகணுமா? இப்படி நேரா போயிட்டு வலதுபுறமா திரும்பினா பள்ளிவாசல் விளங்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எங்கிருந்து தான் வராங்களோ எல்லாம் வந்து இங்கதான் சேருது. படிச்சவன் ரிஸ்க் எவரெவருக்கு எங்கெங்க அளக்கப்பட்டிருக்கோ அந்த படி நடக்குது. இனி வாங்களே பேசி பேசி போவோம்.